இன்று உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ரோமருக்கு எழுதின நிருபம் பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது எழுதின ஒரு நிருபத்தின் வாக்குதான் அந்த வாக்குத்தத்தம். The writings of Paul forwarded to Romans. இரண்டாம் அதிகாரம் Chapter 2 6வது வசனங்களை யாவரும் எடுத்து அதற்கு அன்பு செலுத்தி கர்த்தரின் நாமத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் வாசியுங்கள். Verse 6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible beautifully says, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். the Lord will render to every man according to their deeds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Hallelujah. இதைத்தான் ஆண்டவர் நேற்று இரவு என் பட்சத்தில் எனக்கு வெளிப்படுத்தினார். Yesterday night the Lord revealed this word unto me. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொன்னான், When Saint Paul wrote the letter என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே Romans chapter 2 தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறாராம். He will render to every man according to their deeds. இந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். Pay your attention. தேவன் முதலாவது மனுஷனை பார்க்கிறார். First of all, the Lord acknowledge people. அவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். Watching the deeds. அதன் பிறகு அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார். Then giving a deeds according to their deeds. ஒரு மணி நேரம் ஒரு மனிதன் காத்திருந்தால் அதுக்கு ஏற்ற பலனை If somebody கொடுக்கிறார். waiting for 1 hour, he will get the benefits. 2 நிமிஷம் காத்திருந்தால் 2 நிமிஷத்துக்கு ஏற்ற பலனை 2 கொடுக்கிறார். minutes means 2 minutes benefit. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கவாறு. God will render to every man according to their deeds. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகளை அவர் கவனித்துக் கொண்டே In இருக்கிறார். our day to day life, always watching by God. நாம் எவ்விதமாய் கிரியை செய்கிறோம் என்று பார்க்கிறார். What it is we are doing. நாம் யாரோடு பேசுகிறோம் என்று பார்க்கிறார். To whom we have fellowship. ஒரு மனுஷன் எவ்விதமான கிரியைகளை செய்வான் என்று பார்க்கிறார். Look at the deeds of human. உங்களுடைய கிரியைகளை அவர் கவனித்த பிறகுதான் அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார் He என்றார். mind about your deeds and he is giving rewards according to your deeds. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to God. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. According to every man and their deeds. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. சிலருடைய வாழ்க்கையிலே அந்த கிரியைகள் இல்லாதபடினாலே அவர்களுக்கு பலன் இல்லை. In somebody's life they failed. That's why there is no reward in their life. அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. So no blessings. ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை? Why they cannot be blessed? தேவன் அந்த கிரியைகளை பார்க்கிறார். The Lord watching over. வேதம் சொல்லுகிறது, The Bible says. உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. You do not work should not eat. தேவ நாமத்தினாலே சொல்லுகிறேன், In the name of என் the அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உங்கள் கிரியைகளை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். He is always mind about your deeds. என்னை எவ்விதமாய் தேடுகிறார்கள் என்று பார்ப்பார். அவசரத்துக்கு என்னை தேடுகிறார்களா, For emergency. இல்ல உண்மையாய் என்னை தேடுகிறார்களா Or faithfully seek. என்று சொல்லி பார்த்து அந்த கிரியைகளை கண்டு அவர் பலனளிக்கிறாராம். According to every man's deed and is giving reward to them. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லணும். be to God. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமானால் அவர் கிரியைகளை காண்கிறவர். If we invite the blessings of God, we should expose our deeds to God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible reports. வெளிப்படுத்தல் 22:12 பாருங்கள். Revelation 22. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், Behold, I am coming quickly. அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்றார். My reward is with me to give every man according as his work என் shall மாவன் be. ஒருத்தன் எனக்கு அடிக்கடி சொல்லுவான், My என் friend, இருதயத்துல இதெல்லாம் அவருக்கு தெரியுமையா the என்பா. Lord knows everything in my அது heart. தெரியாமலா இல்ல தம்பி. Yes, he knows that. ஆனா அது இதயத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு படுத்து தூங்க சொல்லக்கூடாது. If you lazy, it is not correct. ஆண்டவர் இந்த கிரியைகளை கவனிக்கிற தேவன். The Lord mind about your deeds. அதைத்தான் வெளிப்படுத்தல யோவான் பத்மத்தீவில் சொன்னான். Patmos Island. யோவான், John, நான் சீக்கிரமாய் வருகிறேன், I am coming quickly. அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது My என்றார். reward is with me to give every man according to their work. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Amen. நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் எங்கே இருக்கிறது? Where is the deeds of God in our நம்முடைய life? கிரியைகள் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Without deeds we are living on தேவன் this என்னை earth. ஆசீர்வதிக்கவில்லை, I am not blessed by God. தேவனை நடத்தவில்லை, I am not
என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர என் பிள்ளையை தேவன் நடத்தவே இல்லை. The Lord not நான் preserved my மிகவும் child. கஷ்டப்படுகிறேன். We are suffering. என் பிள்ளைக்கு வேலை இல்லை. No job. எல்லாம் உண்மைதான். It's true. ஆனால் தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுகிறது What is the தெரியுமா? promise of God அவன் அவனுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறவராய் The இருக்கிறார். Lord mind about everyone's கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. My reward is with me to give every man according as his work அதைத்தான் shall யாக்கோபு be. சொன்னான். James said, கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாம். கிரியை இல்லன்னா without a deed, நீ உயிரோடு இருந்தும் பிணம்தான். no use for your life. நீ உயிரோடு இருந்து செத்து போனதுதான் அர்த்தம். You are a man, dead man. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? What does the Bible say? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? What is the promise of God? தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அவர் அளிக்கிறார். My reward is with me to give every man according as his work shall be. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னான், Prophet of God நீ said, கிழக்கு முகமாய் போய் வானத்தை அண்ணார்ந்து பார் என்றான். Go to the eastern side and look at the இவன் heaven. போகும்போது புலம்பிக்கிட்டே போறான். He was man of ஆனா lamentation. ஒண்ணுமே இல்ல வந்து சொல்றான். Nothing is there. ஆண்டவர் சொல்றாரு 7 தரம் போய் பார்க்க சொல்ல அவன் என்றார். 7 times go அந்த and see. கிரியைகள் தான் அங்கே கிரியைகளை கொண்டு வருகிறது. Please bring forth the power of God. ஆனால் வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். word of the Lord. 2 நினைவோடு கூட நாம் குந்தி வாழுகிறோம். You're halting between too many opinions. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களால் உங்கள் கிரியைகளை அவர் பார்க்கிறார் என்று அறிவீர்கள். If you understand the power of God, you can expose your deeds to him. கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்தது என்றார். Without deeds, faith is useless. யாக்கோபு 2:17 அதை பின்வருமாறு நமக்கு விளக்குகின்றன. James says too. ஆனால் வேதம் வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. யாக்கோபு 2:20 பாருங்கள். James 2:20. வீணான மனுஷனே, Oh, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமோ? Man of vain without deeds is dead. அவர் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், He looked to men. வீணான மனுஷியே, Oh, meaningless. வீணான மனுஷனே. Meaningless. மனுஷனுக்கு என்ன சொல்றார் ஆண்டவரே? What is the name? வீணான மனுஷனே, Meaningless. கிரியை இல்லாத விசுவாசம் நீ காணும் பொழுது செத்ததாகவே இருக்குமா? Faith without a deed is always died. என்ன காரணம்? Because அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, அப்புறம் கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கையை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். hallelujah. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? Oh, vain man, that faith without work is dead. வீணான மனுஷியே, Oh, vain woman, உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் he காத்திருக்கிறார். is ready to bless you. உன் கிரியைகளை அவர் பார்க்கிறார். But he mind about your deeds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children நீ of God. எவ்வளவு நாள் உபவாசிக்கிறாய்? How many days you are நீ taking எவ்வளவு நாள் fasting? ஜெபிக்கிறாய்? How many hours you pray? அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க உபவாசம் பண்ணாதீங்க, Don't fast. ஜெபம் பண்ணாதீங்க, Don't pray. எல்லாவற்றையும் அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. He'll take care of you. அவர் அவருக்காக மாத்திரம் செய்யல, நமக்கும் சேர்த்து செஞ்சாரு. அதன் வழியை காண்பித்து விட்டு Even போயிருக்கிறார். he did for us also. He shows the way to go. கரகோஷங்களை எழுப்பி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. ஆண்டவர் என்ன What சொன்னாரு? does the Lord say? வீணான மனுஷனே. Oh, vain men. That's என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? வீணான மனுஷனே, Oh, vain men. உன்னுடைய கிரியைகள் செத்ததா இருக்கிறது என்று சொல்லுகிறான். Your deeds are dead. ஏன் வீணான மனுஷன் என்று Why சொன்னார்? he said, oh, vain man. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. ஏசாயா 2:22 Isaiah 2:22. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கும் நம்பப்படுவதற்கும் எம்மாத்திரம் என்றார். Don't believe man breathe in nostrils, they are useless to believe. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன், Man having breath in their nostril. இங்கே சொல்லுகிறான் வீணான மனுஷன். Oh, vain man. அங்கே ஏசாயா சொல்லுகிறான் நாசியில் சுவாசம் உள்ள I மனிதன். said, a man have a breath in their எனக்கு nostril. எந்த மனுஷன், நல்ல பாருங்கள், எந்த மனுஷனும் மாயை என்றார். Any man is meaningless, vain. சங்கீதம் 39:5. 39 verses 5. சங்கீதம் 35:9-11 சொல்லுகிறது 9 and 11. எந்த மனுஷனும் மாயை. Any man is கையை vain, தட்டி vain, தேவனுக்கு vain 3 people. அல்லேலூயா சொல்லணும். Amen. அல்லேலூயா. Hallelujah. பலத்த கரங்களை தட்டி. Let us all clap. இந்த பைபிளுக்கு என்ன பேரு? பரிசுத்த வேதாகம். இருபுறமும் கருக்குள்ள Two-edged கையை sword. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை நீதியும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென் When சொல்லுங்களே. the Spirit of the Lord comes, he will condemn sins. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen.
யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்காகவே பிறந்தவன். ஒரு John அல்லேலூயா Baptist சொல்லணும். was born for Jesus. யோவான் யாருக்காக பிறந்தான்? For Jesus. ஜீசஸ்காகத்தான் பிறந்தான். To prepare the way for அவருக்கு Jesus. ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு. To give baptism. ஏனால் தீர்க்கதரிசியிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்பொழுதுதான் வேத வசனம் அவ்வளவு அர்த்தமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறது. To get the baptism from the anointed person. ஜலத்திலே அவன்தான் அவரை பெற்றெடுத்தான். Inside of the water he gave us ஆனால் Jesus. அவன் ஒரு பிரசங்கம் பண்ணான். He preached the gospel. விரியன் பாம்பின் குட்டிகளே என்றான். Generation of vipers. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. இதுல யார் நைனா டீசன்ட் பிரசங்கியாரு? Now tell you who is gentle. வேதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நல்ல பிரசங்கியார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to பலத்த God. கைகளை தட்டி Let us all glad. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, வீணான மனுஷியே, oh vain man, உன் கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். the Lord mind about your deeds. மாயான மனுஷியே, Vain woman, மாயான மனுஷனே, vain man, கர்த்தர் உன் கிரியைகளை the கவனிக்கிறார். Lord watch out கரங்களை your deeds. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேத வசனத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's what the Bible says. தேவன் அவன் அவனுக்கு கிரியைகளுக்கு தக்க அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார். The Lord will give reward to everyone according to their deeds. என்ன விசுவாச கைத்தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கரங்களை தட்டி Let's all glad. ஒரு அல்லேலூயா, Praise be to God. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உங்கள் கிரியைகளை அவர் கவனிக்கிறார். The Lord mind about your deeds. அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். Always watching. அதனால தான் பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொன்னான், So Paul said to Romans, ரோமர் 3:4 3 verses எந்த மனுஷனும் பொய்யனே. any man is liars. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எந்த மனுஷனும் Any man பொய்யனே. is liar. கரம் தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். வசனம் ஒண்ணே ஒண்ணு The சொல்லுகிறது, word of the Lord says, உலகம் கர்த்தருடையது. world belongs to God. உங்களுக்கு தெரியுமா? Do you know that? உலகம் கர்த்தருடையது. World belongs to God. பூமியின் குடிகள் கர்த்தருடையது. The racial belong to God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நீங்கள் உலகத்தில் இருந்து போல அவரும் உலகத்தில் இருந்தார். He also experienced. ஆனால் எப்படி இருந்தார்? How? உலகத்தான் அல்லாதவனாய் He இருந்தார். does not belong to the கரகோஷங்களை world. எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise to God. எந்த மனுஷனும் பொய்யனே. Every man a liar. சங்கீதம் 116:11 பாருங்கள். 116. தாவீது சொன்னான், எந்த மனுஷனும் பொய்யனே. Any man a liar. தாவீது பிரசங்கத்தை எடுத்து பவுல் பிரசங்கித்தார், எந்த மனுஷனும் பொய்யனே. Paul mentioned the word of David. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனுக்கு கொடுக்கிறார். According to every man's deed, the Lord giving reward. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய கிரியைகளை அவர் கவனிக்கிறார். He mind about your deeds. உன்னுடைய ஜெபத்தின் கிரியைகளை Mind கவனிக்கிறார். your prayer. நீ எவ்வளவுக்கு படிக்கிறீ அவ்வளவு மார்க் தான் How much கிடைக்கும். you study, you get more நீ marks. எவ்வளவுக்கு படிக்கிறீ அவ்வளவு சந்தோஷம் தான் வரும். How much you get marks, you நீ get எவ்வளவுக்கு joy. ஜெபிக்கிறீ அவ்வளவு ஜெபத்துக்குரிய How பதில் much வரும். you pray, you get reward. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. தேவன் சொன்னார், Lord said, நான் தேவன், I am God. அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, நான் கொடுக்கிற பிரதிபலன் என்றார். My reward is with me to give every man according to as his works. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர். God is like that. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. வெளிப்படுத்தல் விசேஷத்தை பாருங்கள். Revelation. தேவன் பத்துமன் தீவிலே யோவான் தேவனை தரிசித்தான். In Patmos Island, he is look God. தேவன் திருச்சபைகளுக்கு எழுது என்றார். Write down to the churches. எல்லா சபைகளுக்கும் எழுத வேண்டியது என்னவென்றால், Write down to 7 churches of the world. என்னவென்றால், What is that? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். I know your deeds. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. வேதம் சொல்லுகிறது, The Bible reports. வெளிப்படுத்தல் 2:19 பாருங்கள். Revelation 2:19. தேவன் சொன்னார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். God said, I know your deeds. வெளிப்படுத்தல் 3:1 பாருங்கள். 3 verses 1. உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். I know thy work. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:15 பாருங்கள். 3:15. தேவன் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். I know thy வெளிப்படுத்தல் 3:8 பாருங்கள். 3:8. தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்தபடினால்தான் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கரகோஷத்தை எழுப்பி He know thy works. That's why he set open doors for us. தேவன் அவனவனுடைய கிரியைகளை He அறிந்திருக்கிறார். knows everybody's நம்முடைய life. கிரியைகள் என்னதென்று அவருக்கு தெரியும். You know what is our அந்த deed. கிரியைகளுக்கு ஏற்ற காரியத்தை செய்வார். Reward will come. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் கிரியைகளுக்கு ஏற்றதை செய்கிற தேவன். According to your deed, you அதனால can தான் benefit. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. So without deed, the faith அதனால is தான் வீணான மனுஷனே உன் விசுவாசம் கிரியில்லாமல் இருந்தால் அது செத்ததா இருக்கும் என்றார். So vain man, without deeds, your faith is useless. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Book of Isaiah chapter 66 ஏசாயா 66 அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 18. நான் அவர்கள் கிரியைகளையும் நான் அவர்களுடைய கிரியைகளையும் அவர்கள்
கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவருடைய கிரியைகளையும் அவர் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தாவீது சொன்ன 139 ஆண்டவர் நான் உட்கார்தல் எழுதலை நீ அறிந்திருக்கிறீர், என் வாயில் சொல் பரவாதும் நீ அறிந்திருக்கிறீர். Before I speak, you know everything. நான் சமுத்திரத்து பாய போட்டாலும் அங்கே அறிந்திருக்கிறீர். நான் அவருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நினைவையும் அறிந்திருக்கிறேன். Even I know about their thought also. பிள்ளைகளே, Beloved, என்னை கவனியுங்கள். listen. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். Let me say one thing. கானான் தேசத்திற்கு மோசே வேவு பார்க்கும்படி வேவுக்காரரை அனுப்பினார். Moses sent some spies to Canaan. கூட காலேப்பும் போயிருந்தார். Caleb went. எல்லாரும் போயிருந்தார்கள். Many leaders. ஆனா பாருங்க, But here- அங்கே ஒரு திராட்சை கொலையை கண்டார்கள். They found a cluster of grapes. மிகப்பெரிய திராட்சை கொலைகள். Cluster of grapes. அதை தோளிலே தூக்கி கொண்டு வந்தார்கள். Carry on their shoulders. ஆனால் சொன்னார்கள், They said, நல்ல கவனிங்க, Listen. அங்கே 7 விதமான துன்மார்க்க ஜாதி வாழ்ந்து அந்த இடத்திலே அந்த திராட்சை கொலை அப்படி இருக்குமானால் நம்முடைய திராட்சை கொலை எப்படி இருக்க வேண்டும்? The place which experienced 7 type of evil racial means we have. அதுதான் நற்கிரியைகள். That is good deeds. அதுதான் கிரியைகள். That is deeds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Children. தோளிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். Carried on their shoulders. மோசே கேட்டான், Moses said, நீங்கள் போன காரியம் என்ன? What about your தேசம் நல்ல தேசம், nation is good. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், Flowing milk and honey. அங்கே குடியிருக்கலாம். ஆனால் ஒன்று, அங்கே பலவான்கள் இருக்கிறதை கண்டோம் என்றார்கள். We found some giants. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள நுழைஞ்சிட முடியாது. We cannot step in. ஏனோக்கினுடைய பிள்ளைகள் இருக்காங்க, பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அரக்கர்கள் இருக்கிறாங்க. Descendant of Eno, some giants over there. ஆனா ஒரே ஒருத்தன் எழுந்து சொன்னா, One person said, என்ன நைனா சொன்னா, நாம் அதை எளிதாக சுதந்திரித்துக் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. காலேப்பு மோசேக்கு முன்பு சொன்னான், Caleb said, என் ஆண்டவனே, Oh my Lord, நாம் துரிதமாய் போனால் எளிதாய் ஜெயம் எடுத்து விடலாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா we சொல்லுங்களேன். can easily prevail. அந்த திராட்சை கொலைகளில் தேவன் மகிமை கண்டான். They found the திராட்சை கொலை glory. கர்த்தருக்குரியது. The cluster of grapes belong to அதை God. பார்த்த உடனே முடிவு செய்து விட்டான், When he found இது நம்முடைய தேசமடா. கை This தட்டி is அப்பாவுக்கு. our land. Hallelujah. உன் கிரியைகளை அவர் கவனிக்கிறார். He watch over your deeds. உன் கிரியைகளை அவர் கவனிக்கிறார். Everybody, உன் கிரியைகளின் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். under the vigilance of என் அன்பு God. மகனே மகளே, Son and நீ daughter. நடந்து போகும்போது என்ன பேசுகிறதை When அறிந்திருக்கிறார். you walk, what is your thought? ஒவ்வொரு மனுஷனுக்கு 2 பணிவிடாவிகள் உண்டு. There are 2 angels for இதை everyone. அநேகர் அறிவதே கிடையாது. Somebody do not know. எந்த மனுஷனுக்கும் Anyone. தேவனை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு 2 பணிவிடாவி உண்டு. Children of God have நீங்கள் 2. போகும்போது வரும்போது உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். He will guard you on the உங்களுடைய way. அன்றாட வாழ்க்கை காரியத்தை கொண்டு போய் அப்படியே சமர்ப்பிப்பார்கள். Day to day life they will expose. தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிக்கிறார். Behold, the reward is coming with God to give according to everybody's deed. நாம் அவருக்கு முன்பு எப்படி இருக்கிறோம் என்று அவர் அறிவார். How are we before God? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்று ஒரு காலம் சொல்லக்கூடாது. Don't say that I'm not blessed by God. நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரராய் போனார். He became poor because to make you என் rich. அருமையான மகனே மகளே, தேவன் எல்லாருடைய கிரியைகளையும் பார்த்து The கொண்டிருக்கிறார். Lord judge everyone. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Bible. என் அருகே இருக்கும் அருளாளர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சொல்லும் மனிதன் நான். Saying what the Holy Ghost says unto me. எனக்கு பைபிள்ல ரொம்ப உசுருங்க. I love Bible. சத்தியம், Truth. அதுல தான் வல்லமை இருக்கிறது. That is power. சத்தியம், You know truth. அதுல தான் விடுதலை That இருக்கிறது. is deliverance. சத்தியம், Truth. அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. That is blessing. சத்தியம், Truth. அதுல தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. Forgiveness from sin. சத்தியம், Truth. அதுல தான் உயர்வு இருக்கிறது. That is promotion. சத்தியம், Truth. அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரும். Will bring to heaven. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Glory be to God. ஹalleluya. Praise God. அவன் கிரியைகளுக்கு தக்கதா To give every man according to their பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Giving reward. வாசி மகளே, நான் அவர்கள் கிரியைகளையும் நான் அவருடைய கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. அதாயா கிரியே.
To see the glory of God is என் big. மகிமையை They காண்பார்கள், will see my glory. என் வல்லமையை காண்பார்கள். They will see my power. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. என்ன to God. விசுவாச கைத்தட்டு. Have faith. பலத்தை கரங்களை தட்டி தேவனுக்கு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Joyfully say hallelujah. தேவன் அவனவனுடைய கிரியைகளை The அறிந்திருக்கிறார். Lord knows every deeds of தேவனை people. தேடுகிறவன் யார்? Who is seeking God? வேவு பார்க்கிறவன் யார்? Who is spying the land? ஜெபிக்கிறவன் Who யார்? is praying? ஆண்டவரை குறை சொல்லுகிறவன் யார்? Speaking about God. ஒண்ணுமே தெரியாத பாவியோடு கூட பாவ மனுஷியோடு கூட வாழ்ந்து கொண்டு பாவத்திலே வாடுகிறவன் நீதிமான் என்று சொல்லுகிறவன் யார் என்று பார்ப்பார். Who is submerged into sin? அவன் கிரியைகளை பார்க்கிற தேவன். He watches over every deeds of you. இந்த இடத்திலே நான் ஒரு சிலர் தூக்கி நிக்க வச்சிருவேன். In this place I can point out somebody. உங்க இடுப்புல இருக்கிற மூக்குப்படி தயவு செஞ்சு இன்னையோடு போட்டுருங்க. Throw out all the stuffing. அதை துணிந்து செய்வீர்களா ஒரு வாரத்துல 32 பல்லும் கீழே விழுந்துரும். If you not throw out, you will suffer. இது நடந்தே ஆகும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். It will happen in the life of கரங்களை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது The Bible reports. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You know the truth will set free you. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I'm telling you this? நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளை Our அறிந்திருக்கிறார். God knows our deeds. ஒவ்வொரு நாளும் நீ நடக்கிற நடையை அறிந்திருக்கிறார். Day to day life movement. வேதம் அப்படியே சொல்லுகிறது. Bible says- கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. தேவனுடைய மகிமையை அப்போதான் காண முடியும். Then you can see the glory of God. அதைத்தான் யாக்கோபு 2:21 பாருங்கள். James 2:21. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. 100 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்தான். After 100 years, he gave birth Isaac. தன் கட்டின மனைவிக்கு தெரியாமலே தன் பிள்ளையை தூக்கி கொண்டார். Wife do not know about the sacrifice. 3 வேலைக்காரனை கூட்டு மோரிய தேசத்து மலைக்கு சென்றார். He reached a mountain, on the top of the mountain. அந்த மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியிடும்படி சொன்னார். And offered the அவன் sacrifice. ஒரு வார்த்தை மறுதலிக்கவே இல்லை. He never denied. பிள்ளையை கூட்டி கொண்டு போனான். Carry the child. ஆண்டவர் சொன்னார், Lord said, ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில், Genesis 22, நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியிடு என்றார். Sacrifice him the mountain what I Look here my soul. கவனிங்கள். அப்பொழுது Then அவன் மனைவி நித்திரை செய்து கொண்டிருந்தாள். wife do not know that. 100 வயசுல பிறந்த பிள்ளைங்க. At the age of 100 she gave birth. என் தேவன் நரபலியின் தேவன் அல்ல. He is not a god of evil. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible உன் say? குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்துவாயாக என்றார். Offer your son unto me. அவன் தன் மகனை கூட்டிக் கொண்டு He போனான். carried the son கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது on the way. 3 வேலைக்காரர்கள், 3 servants, கழுதைகள், donkey. 3ஆம் நாள் தன் கண்களை On ஏறெடுத்தான். the third day he lifted up his eyes. அந்த இடத்தை கண்டான். Found the place. அப்பொழுது ஈசாக்கு கேட்டான், Isaac said, தகப்பனே, Father, பலிகளுக்கு செலுத்துவதற்கு கட்டைகள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, we have firewoods and knife. ஆடு எங்கே என்றார். Where is the ram? ஒன்னும் தெரியாத புள்ள போகுது. He do not know, not knowing that. அப்போது அவன் சொன்னான், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் The என்றார். Lord will take care of it. கைகளை My son. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தான் கொல்லப்படுக போகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. He knowing not the plan of God. ஆண்டவர் நம்மை கொல்ல சொல்லிவிட்டார் என்று அவனுக்கு He தெரியாது. knowing not the word of God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அவனை கொண்டு போனார்கள். He carried him. வேலைக்காரனை பார்த்து சொன்னான், Look at the servant. நீங்கள் இங்கே இருங்கள், Stay here. நானும் பிள்ளையாண்டான் அவ்விடம் போய் தொழுது கொண்டு வருவோம் We என்றார்கள். will go there. I worship the அந்த Lord. Come வார்த்தையின் back. அறிக்கை தான் ஐயா அற்பத்தை கொண்டு வந்தது. The confession take place in his ஒரு life. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நானும் பிள்ளையாண்டான் போய் அவ்விடம் தொழுது கொண்டு வருவோம் We will என்றார்கள். go there, worship the Lord, come back. 2 பேரும் போனார்கள். They went. 5 பேர்ல 3 பேர் கழிஞ்சிட்டா மீதி 2 பேரு. Only 2 persons. 2 ஏற்பாடு. Like 2. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. 2 பேரும் புறப்பட்டு போனார்கள். They reach. அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது When he speak, அவன் தகப்பனார் ஈசாக்கின் கையை கட்டினார். Father, bind the hands. அவன் கட்டப்பட்டான். He was bounded. அவனை தூக்கி பலிபீடத்தில் வைத்தான். Placed him on the altar. அந்த பிள்ளை சந்தோஷத்தோடு படுத்துக் கொண்டது. Child lay down with happy. அவன் தன் பட்டயத்தை எடுத்தான். Took the knife. பிள்ளையை குத்தும்படி கையை ஓங்கும் பொழுது Draw near. வானத்திலிருந்து சத்தம் A உண்டானது. voice confirmed. ஆபிரகாம், Abraham, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. do not put down your நீ hand. தேவனுக்கு பயப்படுகிறன்னு அறிந்து கொண்டே. Now I know that you are a godly man. கரகோஷத்தை எழுப்பி Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah.
ஓ என் மகளே, Oh my daughter, நான் பெத்த பிள்ளைகளா, Oh my children, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், Let me say one thing. உங்கள் கிரியைகளை அவர் பார்ப்பார். He mind about your deeds. உங்கள் கிரியைகளை பார்ப்பார். He mind about your சில deeds. சமயங்கள் உடைந்த அழுவோம். Sometimes we broken and ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி முடியும்? oh, what is my future? தேவனே, Lord, நான் என்ன செய்ய போகிறேன்? what I am going to do? என் குடும்பம் இவ்விதமாய் இருக்கிறது. My family is ஆண்டவர் broken. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your deeds. உன் கிரியைகளை I அறிந்திருக்கிறேன். know your deeds. உன் கிரியைகளை I know அறிந்திருக்கிறேன். your deeds. நம்முடைய வாழ்நாள் குறுகினதா இருக்கிறது. You know, our lifespan is very சஞ்சலம் short. நிறைந்ததா இருக்கிறது. Full of sorrows. நாம் எப்படி இருக்க போறோம் எனக்கு தெரியாது We don't know about our என்று நாம் future. புலம்பி அழுவோம். We used to cry. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God is not like உங்கள் that. கிரியைகளை அவர் பார்க்கிறார். He watch over your deeds. ஐயோ, என் மகன் என்னை Oh, தேடுகிறார், my son seeking after என் me. மகள் என்னை My கூப்பிடுகிறார். daughter seeking after me. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், Let me say one thing. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is கையை good தட்டி God. தேவனுக்கு மூணலையா சொல்லுங்களேன். Praise the Lord. தன் பிள்ளையை காணிக்கையை கொடுத்ததினாலே Sacrifice his son. அந்த கிரியைகளை தேவன் கண்டு அவனை ஆசீர்வதித்தார். The Lord find out that. அவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், And he said, வானத்தின் நட்சத்திரத்தை போலவே உன் மகனை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். like a stars of the heaven, I will bless your descendants. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு மூணலையா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. என்ன விசுவாச கைத்தட்டு, Let's so சந்தோஷமா கைத்தட்டி Joyfully. அடு ரெண்டு கையின் தலைமையில வச்சு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தரின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். I am blessed person. ஹalleluya. Amen. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. ஆசீர்வாதம் இப்படி தாயா வரும். Through this channel. என் அருமையான சகோதரனே சகோதரி, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான். Through the deeds Abraham become righteous man. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே சொன்னான், So Moses said, வனாந்தரத்திலே எப்படி ஆசீர்வாதம் வரும்? how can we get வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கும்போது சொன்னான், உங்கள் கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னான். He's a God who bless your hand deeds. உபாகம் 2:7 சொல்லுகின்றன. 2:7. மோசே சொன்னான், உங்கள் கைகளின் கிரியைகளை தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் May என்றார். the Lord bless your hand works. உன்னுடைய கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். He will bless your hand works. ஒண்ணு இல்லங்க, நீங்க வீட்டுல குழம்பு வைக்கும் போது அந்த குழம்பு உப்பே இல்லாமல் போனாலும் அது சுவையா இருக்குங்க, அது உங்க கையின் கிரியைகளுங்க. Even your cooking style will be எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருங்க, அது உங்க கையின் கிரியைங்க. If the Lord bless, it will be beautiful. இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Today the Lord says, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், I'm going to bless you. நான் உன்னை I'm ஆசீர்வதிப்பேன், going to bless you. உன்னை வெறுமனே அனுப்பவே Not மாட்டேன். send you with the empty hands. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா Let சொல்றேன், me say the prophecy. இந்த வசனத்தில் இருக்கிற தீர்க்கதரிசனம் உண்மைன்னா, Through the prophecy. மோசே இருந்தது உண்மைன்னா, The life of Moses. இயேசு இருந்தது உண்மைன்னா, The life of Christ. தாவீது இருந்தது உண்மைன்னா, The life of ஏசாயா Jesus. இருந்தது உண்மைன்னா, The life of அத்தனை Isaac. அற்புதம் உனக்கு உண்மை. You can claim all the miracles of God. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணலையா சொல்லுங்களே. Amen. பக்கத்துல உண்மைன்னு சொல்லி விசுவாசி. We believe that it is true. ஆமென் சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்ல கடவர்கள். Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் Isaiah 65. 22வது வசனங்களை வாசிப்போமா? 22. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 65:22. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் வேறு ஒருவன் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. கையை தட்டி மூணலையா சொல்லுங்க. Praise God. தேவன் உனக்கு கட்டி கொடுத்து உனக்கு தோட்டத்தை நாட்டினார்னா நீ தான் புசிப்பே, வேறு ஒருவன் புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். என்னுடைய ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கை தட்டி ஒரு அலையா சொல்லையா. Praise God. சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, Somebody say, நான் பிறக்கிறது முன்னாடி இந்த மரம் இருந்துச்சுங்க, இது எங்க தாத்தாவுக்கு தாத்தா வச்ச மரங்க. அந்த விருட்சமே அந்த கிரிகளோடு இருக்குமானால், even the trees have this experience. தேவன் உன் கையின் கிரிகளின் நெடுநாளாய். என்னுடைய விசுவாசம் மினிமம் 120 years, 120 வருஷம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க. Hallelujah. விசுவாசிக்கிற அலையா சொல்லுங்க. Amen. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, சிஸ்டர் சகோதரி, இனிமே துக்கம் முடிஞ்சு சிஸ்டர். our sorrows are over. சனியின் பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. There is no fellowship with என் this trouble. சகோதரா, Brother, என் பிரச்சனை முடிஞ்சிச்சு. my problems are solved. வேதம் சொல்லுகிறது, The Bible reports. வாசி மகளே, அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் வேறு ஒருவன் குடியிருக்கிறதும் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. இல்லை. ஏனெனில் ஏன் நல்ல கவனிங்களே, ஏன் எனில், அதாவது
விருட்சத்தின் நாட்களைப் போல விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். நெடுநாள். For long days. ஆமென் சொல்லுங்களேன். Amen. நெடுநாளா அனுபவிப்பார் சொல்றவங்க கரகோஷத்தை எழுப்பி 3 அல்லேலூயா சொல்லணும். My elect shall long enjoy the work of their நீ hands. விசுவாசித்தால் If you believe, தள்ளாடுன கிழவன் வீட்ல வாலிபனா உட்கார்ந்திருப்பான். even your old people நெடுநாளாய் long நெடுநாளாய் for long days. நெடுநாளாய் Long days. கர்த்தர் உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். Bless your works of your விசுவாசிக்கிறீங்களா? hands. You believe? விசுவாசிக்கிற அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Immediately stand. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14. இயேசுவர் நான் எப்படி சொல்றேன் அப்படியே உன் ஜனங்களுக்கு சொல்லு. Jesus said, as it is. 14ஆம் அதிகாரத்தை முத்தம் கொடுத்துட்டீங்களா? அதுல 12ஆம் வசனத்துக்கு நல்லா அழுத்தி 3 முத்தம் கொடுங்க. மெய்யாகவே மெய்யாகவே. அப்படின்னா அர்த்தம் என்னது இங்கிலீஷ்ல? ட்ரூலி. Really, truly. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பைபிள் வசனத்தை தலை மேல கவுத்த அப்படியே எனக்குள்ள அந்த வல்லமை வரட்டும் கேளுங்க. அப்படி பைபிளுக்கு கீழ வைங்க. 2 கையை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரே, Lord Jesus, இந்த கிரியைகளோடு நான் புறப்படுகிறேன். I'm going with this deeds. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. Bless me, my Lord. என்னை நடத்தும் ஆண்டவரே. Lead me, my Lord. என்னை உருவாக்கினவரே, இந்த Create. கிரியைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக To do my deeds. என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வன் சொன்னீரே. Greater than this. அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hands. தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்க According to every தான் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. Behold, the reward is coming என்னுடைய from God. கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். Bless my deeds. அன்புள்ள இயேசு சுவாமி, Loving Jesus, நீர் எனக்கு சொன்னதை சொல்லி இருக்கிறேன். I forward what you said. நீர் எனக்கு இப்ப வெளிப்படுத்தினதை வெளிப்படுத்தி I விட்டேன். reveal what you reveal unto me. நீர் அறிவித்ததை அப்படியே சொல்லி I declare what you declared. என் ஜனங்கள் My people, நம்முடைய கையின் கிரியைகளை to their handwork, நெடுநாளாய் அனுபவிப்பதை the long days to சாது பால்சாலமன் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும். help us to see with my own eyes. இவர்களுக்கு மட்டுமல்ல, Not only them, இவர்கள் பிறக்கிற பேர பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும். help me to see the blessings of their என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். Bless my people. மனதார ஆசீர்வதிக்கிறேன். With my heart I bless. மனதாரே With my heart. மோசேயை போல ஆசீர்வதிக்கிறேன். Moses. இயேசு கிறிஸ்துவின் Name நாமத்தினால் of Jesus Christ. நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். I shared your word. ஆசீர்வதியும். Bless them. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லி மகிழ்ச்சியோடு உட்காருவோம்.